ഇങ്ങ് വാ അടിപൊളി மக்களே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மணி இப்போ வந்து 5:30 மணி. சரி மீன் பிடிக்க கிளம்பிட்டேன். ஆமாம் பாருங்கள் இப்போ தான் விடியுது. ராசல் கைமாவே இப்போ தான் விடியுது. கிளம்பியாச்சு நம்ம பில்டிங்கில் இருந்து. எப்படி ஃபிஷ்ஷிங் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு வீடியோவும் வந்து கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். பாருங்கள் 5:30 மணிக்கு எழும்பிக்கிறோம்டா வந்து 5:30 மணினா பாருங்களேன். வீட்டில் நம்ம வந்து 4:45 5 மணிக்கு அலாரம் வச்சு அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து ஃபிஷ்ஷிங் போயிட்டு இருக்கிறோம். கட்டாயம் நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இன்றைக்கி ஃபிஷ்ஷிங் ஆனால் பயங்கரமான வெயில். அதான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5:30 போயிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம்னா வெயிலேருந்து தப்பிச்சுக்கிடலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ராசல் கைமா அமீரகத்தில் எப்படி வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பச்சி பிரித்து எடுத்துருங்க வெயில். ஓகேயா? ஸோ வாங்க மக்களே வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கட்டாயம் இன்றைக்கி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடந்தால் கட்டாயம் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. மக்களே வந்துட்டேன். காலையிலேயே மீன் பிடிக்க ஒரு 5:30 மணி. இப்போ 5:45 ஆயிடுச்சு கரெக்டாக. பாருங்கள் இப்படி தான் வந்து இப்போ தான் வந்து சூரிய உதயம் ஆகிட்டிங்க. சன்ரைஸ் பாருங்கள். இந்த மலைக்குள்ளேருந்து அப்படியே எப்படி வருது பாருங்கள். ஸோ வந்துட்டேன். ஆனால் கடல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. கடல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக தண்ணியே கிடையாது. ஃபுல்லாக பாசியாக மிதக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பாறை கல் இருக்குதுல்ல பாருங்கள், அதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது தண்ணி. பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது, எவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி இருக்குன்னு. ஃபுல்லாக வந்து தரையே தெரியுது மக்களே. ஸோ இன்றைக்கி எப்படி வந்து மீன் வர்றதுக்கு லேட்டாகும். ஏன்னா தண்ணி இருந்தால் தான் மீன் வரும். ஸோ இன்றைக்கி தண்ணி மேலே வரக்குள்ளாட்டி நமக்கு கடுமையான வெயில் வந்துடும். ஸோ வந்து இன்றைக்கி மீன் கிடைக்கிறது வந்து கஷ்டம்தான். பார்ப்போம். மீன் மாட்டுச்சுன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மக்களே. ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரோ கேட்ச் எனி ஃபிஷ்? நோ. பாருங்கள் அழகான முறையில் விடியுது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஹில்டன் ஹோட்டல். என்ன மாட்டுச்சா? எப்போ வந்தியா? போடுங்க. தண்ணி இல்லையா கடலில்? हाँ गफ गफ है गफ 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 है क्या मोबाइल എപ്പോഴും மக்களே நண்பர் வந்து மீன் பிடிச்சிக்கிறாரு. ஓல लेके गफ लेके गफ 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 इधर है. नहीं वो देगा उठाएगा. साउंड करो हाँ किंग लो मिस नहीं करना था. हाँ क्यों आराम से ऊपर लेकर आइए. लेके चार्ज इला हार्ट टाइम में हो उधर जाने के लिए नहीं थी वहाँ. नहीं मोबाइल എടുക്കാം. അവിടെ ചാർജ് ഇല്ലടാ. മൊബൈൽ എടുക്കാം. അങ്ങോട്ട് പോകണം. കയറുണ്ട് അവിടെ. കയറുണ്ട്.
അത് കുഴപ്പമില്ല, അങ്ങോട്ട് പിടിക്കുമ്പോൾ വന്ന് വരും വരും പൊട്ടിക്കരുത്. അത് ഇച്ചിരി വലിച്ചോട്ടെ, കുഴപ്പമില്ല. കല്ലിൻ്റെ കയറി മാത്രം മതി. കയറ്റില്ല അണ്ണാ നീ എന്നെ എടുത്തോട്ടോ. ഇങ്ങോട്ട് വാങ്ങ ഇങ്ങോട്ട് വാങ്ങ ഇങ്ങോട്ട് വാങ്ങ അങ്ങോട്ട് പോണോ, കയറുണ്ട് അവിടെ. കയ്യിലുണ്ട്. കയറുമ്പോ പോണ്ടിട്ടുണ്ട്. आराम से लेके आओ, आराम से लेके आओ, आराम से लेके आओ। അത് കുഴപ്പമില്ല, അങ്ങോട്ട് പിടിക്കുമ്പോൾ വന്ന് വരും വരും പൊട്ടിക്കരുത്. ഇല്ല, ലൂസാക്കി കൊടുത്താ. അത് ഇച്ചിരി വലിച്ചോട്ടെ, കുഴപ്പമില്ല. അതിനെ ഓടുന്നു, വരും ഓടിക്കോട്ടെ. വരും കല്ലിൻ്റെ കയറി മാത്രം മതി. കയറുണ്ട് അവിടെ. കയറ്റില്ല अन्ना നീ എന്നെ എടുത്തോട്ടോ. ഇങ്ങോട്ട് വാങ്ങ ഇങ്ങോട്ട് വാങ്ങ ഇങ്ങോട്ട് വാങ്ങ अरे रोसी में आ गया, अरे रोसी में आ गया, अरे കിങ് കിങ് ചീട്ടി 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 മാറോ 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 ഏയ് മാറ് മാറോ അണ്ണാ. കേർഫുൾ കേർഫുൾ ടൈറ്റ് ചെയ്ത് പൊട്ടിക്കരുത്. ആ ഗഫേ 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 ഗഫേ. கொஞ்சம் ஒரு ஸ்டெப்புக்கு தாழ போங்க ஒரு ஸ்டெப் தாழ போ ഇല്ല, ഓടണം, ഓടിക്കോട്ടെ. അല്ല അപ്പുറം അണ്ണാ ഗഫേ അണ്ണാ. ഫസ്റ്റ് ഗോൾഡൻ ആണ്. मारो ഏയ് नहीं मारता है। അണ്ണാ ഗഫേ. ഏയ് ലൈൻ പിടിക്കല. लाइन 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 छोड़ दो हाथ हाथ छोड़ो वो नहीं पकड़ो हट 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 वेरी गुड वेरी गुड மக்களே சைஸ் பாருங்க எப்படி மீன் பிடிச்சாருன்னு मिस हो गया। சூப்பரான மீன் நல்ல சைஸ் ഫസ്റ്റ് ഗോൾഡൻ. கோல்டன் 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 ओ ഇവിടെ ഇവിടെ അണ്ണാ ഇവിടെ. ஆமா നിങ്ങൾ കുറെ ക്ഷമ കാണിച്ചോണ്ട് അടങ്ങ് പോകുന്നേ. ഇതിലേക്ക് പൊട്ടിച്ച് പോകാൻ കേട്ടോ. मुझे नहीं उड़ रहा। ए मच्छी हम पकड़ा। അത്തോടോ അത്തോടോ. അണ്ണാ അങ്ങനെ പിടിക്കല്ലേ. ജിഗ്ഗൂട്ടെ ജിഗ്ഗൂട്ടെ ജിഗ് ഊരിട്ട് എങ്ങനെ വേണമെങ്കിൽ പിടിച്ചോ. ജിഗ്ഗൂട്ടെ അണ്ണാ. हमारा फाव खराब हो गया। ജിഗ്ഗിന്റെ ആള് വരും. किंग ഡബ്സില് കുറേ പറഞ്ഞു ജിഗ്ഗോന്ന് മേടിച്ചോണ്ടാന്ന്. ഇത് മറ്റേ പച്ച ജിഗാ? ആ അഞ്ഞൂറുണ്ട്. അന്ന് ഞാനുണ്ടായിരുന്നേ മെസ്സേജ് അയച്ചു. பேக்ல இருந்து கண்டினியூ അത് കാണാൻ പറ്റില്ല. கரெக்ட் அடிச்சு மாஷாஅல்லாஹ் சூப்பர் சூப்பர் വെയിറ്റും ഉണ്ടല്ലോ. 5 किलो से ऊपर है। ഉണ്ട് 5-6 കിലോ 6 കിലോ है ना? ഒരു ഡ്രസ്സറെ ഒന്ന് പതുക്കെ വിട്ടെ. ഈ ഗ്യാപ്പ് ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് 6 किलो नहीं है, उसका भी ऊपर है। अच्छा हो 8 किलो है, देखो 8 किलो है ना? 8 किलो है। 8 कितना मिलेगा बेचेगा तो? नहीं 8 बेचेगा तो कितना मिलेगा? 5 नहीं है, बिल्कुल 5 नहीं है। बेचेगा तो कितना मिलेगा? தலைவர் போய் வீடியோ எடுங்க வீடியோ ஸ்டார்ட்ல போங்க बेचेगा तो कितना? महंगा है ഇങ്ങനെ ഒന്ന് 100 रुपए में ഫോട്ടോ എടുത്തില്ല. हाँ? 100 रुपए में। ഇപ്പൊ തന്നെ എടുക്കാം. 100 रुपया। 100 रुपया। மக்களே நம்ம நண்பர் பிடிச்சிரா பாருங்க மீன் எவ்வளோ பெரிய மீன் ஃபுல் வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் மக்களே சூப்பராக இருக்குது இந்த வீடியோ हमारा पूरा नोक ஸ்கிப் பண்ணாமல் फुल्लाக பாருங்கள் 8 किलो ഒന്നുമല്ല. हमारा नोक मोर गया अभी अभी तो उठाना मच्छी उठाना टाइम में। मच्छी उठाना टाइम में अभी अभी खराब हो गया पूरा। ടൗണിൽ അടിച്ചേ ബോട്ടെന്നാ അടിയെന്നാ குச்சி നിട്ടോടനെ അടിച്ചില്ലേ ഉണ്ടെന്ന് പറഞ്ഞല്ലേ? ഓക്കെ பாருங்க மக்களே எப்படி ஆடுது பாருங்க अभी मच्छी है ओके देखो ஃபுல்லாக ஆட்டுது பாருங்க हाँ उड़िल्ला ए मच्छी है हम मरा है मालूम है हम मरा है देखो हमारा हम मरा है। நல்ல சாட்டு ഇങ്ങോട്ട് പോരെ. അവിടെ എന്തിനാക്കി വെച്ചാടാ അവിടെ ஓகேண்ணா ஸ்டார்ட். மக்களே பாருங்க எவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிக்கிறாரு மல்லு ஃபிஷ்ஷிங்லேருந்து ஆன்சர் பிடிச்சிக்கிறாரு ஃபிஷிங் ப்ரோ. மல்லு ஃபிஷ்ஷிங் ப்ரோலேருந்து நம்ம ஆன்சர் பிடிச்சிக்கிறாரு எவ்வளோ பெரிய மீன் பாருங்க இது வந்து ஒரு 5 கிலோ இருக்குது. அவர் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே கல்ஃப் ஃபிஷர்மேன் எந்தெந்த நாட்டிலேருந்து நீங்கள் வந்து மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்கேருந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மக்களே. ஓகே மக்களே ஓகே பார்ப்போம். ஃபுல் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் அப்படின்னு சொல்லி. மக்களே மீனை கொண்டு போய் ஐஸ் பாக்ஸில் வைக்க போகிறோம் பாருங்கள். அந்த வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். இதுக்கு நாங்கள் ஐஸ்லாம் வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுக்கிறோம் மீன் மாட்டினா அதில் வைக்கிறதுக்கு.
പൊട്ടുണ്ടോ ഈ സാധനം കയറി വരുവാണെന്ന് നോക്കണം. സാധനം സ്ട്രേ നല്ല സാധനം അടിച്ചെന്ന് മനസ്സിലായിരുന്നു. ആ പെട്ടി ഇങ്ങോട്ട് വെച്ചോ, ഞാൻ അങ്ങോട്ട് വെക്കണ്ട. പെട്ടി ഇങ്ങോട്ട് വെച്ചോ, പെട്ടി നല്ല സ്ഥലത്ത് വെച്ചോ. എന്നാ വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഫസ്റ്റ് കഴിക്കല്ലേ ഇങ്ങോട്ട് വെച്ചോ, പെട്ടി ഇങ്ങോട്ട് വെച്ചോ, ചിലപ്പോൾ തെറിച്ചാലോ. എടുത്ത് മാറ്റിക്കോ. പെട്ടി ഇങ്ങോട്ട് വെച്ചോ, പെട്ടി ഇങ്ങോട്ട് വെച്ചോ. കാര്യം അതൊക്കെ ഒരു തിരക്കിൽ കളിച്ചാൽ ചിലപ്പോൾ തെർമോക്കോളും ഉണ്ടാവില്ല, പെട്ടി ഉണ്ടാവില്ല. ശരിക്കും ഉള്ളിലേക്ക് വെച്ചിട്ട് അങ്ങ് മൂടാൻ പറ്റുമോ നോക്കി, ഐസിലേക്ക് അങ്ങോട്ട്. ആ ഇരിക്കുന്ന അല്ല, മാറ്റി ഐസ് മാറ്റി, ഐസ് മേളിലേക്ക്. അടയ്ക്കാൻ പറ്റിയ സേഫ്റ്റി ആയിരിക്കും മീൻ, നല്ല ഫ്രഷായിട്ട് നമുക്ക് ഉപയോഗിക്കാൻ പറ്റും. ആ വാഴമുള, ആ അത് തന്നെ കറക്റ്റ്. ஓகே இது நமக்கு லக்கி. எப்போவுமே இந்த ஏரியா நமக்கு பெஸ்ட்டு. நமக்கு ராசல்கமால இது நமக்கு சூப்பர். மக்களே, இன்றைக்கி போட்ட வீடியோ சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு கிளாரிட்டியாகவும் சூப்பராகவும் ஹேப்பனிங்காகவும் இருந்துக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுடைய ஊக்கங்கள் தேவை. எந்தெந்த நாட்டிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களோ கட்டாயம் அந்த உங்களுடைய ஊரோ உங்களுடைய நாடு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்குது. அப்புறம் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக ஒரு ஆர்வமாக இருக்குது மக்களே. ஸோ மறந்துடாதீங்க, இதுவரை என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் மக்களே. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கட்டாயம் உங்கள் கமெண்ட்களை எதிர்பார்க்குறோம். உங்கள் கமெண்ட்டை வச்சு எப்படி நாங்கள் கூட்டுறது குறைக்கிறதுன்னு நாங்கள் பார்த்துக்குறோம். சின்ன ஜிக்கு அடிச்சு பாருங்க, இந்த ஜிக்கில் தான் மாட்டிக்குது மக்களே. இந்த ஜிக்கு பேர் அசோரோவா? நல்ல சைனிங் பார்த்தீங்களா? பார்த்தா சின்ன ஜிக்கு 20 கிராம் நினைக்கிறேன். 15 கிராம் ஜிக்கில் இவ்வளோ பெரிய மீன் மாட்டிக்கு பாருங்கள் மக்களே. சூப்பர் ஜி, சூப்பர்.